இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணியோட ராஜா யாரு? நீ எத்தனை தடவை மறுபிறப்பை எடுத்து வந்தாலும் உனக்கு வர சோதனைய நீ சந்திச்சுதான் ஆகணும். போ. சரிங்கம்மா. வயித்து பொள்ளத்தாச்சு யாரு? என் மனச குளிர வச்ச மகாராணி யாரு? உன் வயித்துல இருக்கிற குழந்தை உன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் அந்த குழந்தை இந்த மண்ணுல சுகப்பிரசவம் ஆகக்கூடாதுன்னு அதை தடுத்து நிறுத்த ஒரு துஷ்ட சக்தியே வேலை பார்க்குது. உன்னோட குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த துஷ்ட சக்தியோட சேர்த்து உன் குடும்பத்துல 4 உசுறு போயிடும். அதுக்காக தான் உன் குழந்தைய பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அழிக்க முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தெய்வத்தோட அனுகிரகத்தால உனக்கு சுகப்பிரசவம் ஆகி இந்த குழந்தை இந்த மண்ணுக்கு வந்தாலும் அது பிறந்ததுல இருந்து 6 நாளைக்கு பெரிய கண்டம் இருக்கும். அந்த கண்டத்துல ஒருவேளை இந்த குழந்தை சிக்கிருச்சுன்னா உன் புருஷன் உயிரோடவே இருக்க மாட்டான். அத்தா, என்னோட குடும்பத்துக்கும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது தாயே. அதுக்கு நீதாம்மா எனக்கு துணையா இருக்கணும். உன்னையே நம்பி இருக்கிற இந்த பக்தைய கை விட்டுறாதா அத்தா. அத்தா, இந்த கூழை குடிச்சிட்டு உன்னோட மனம் குளிர்ந்து மலையேறாத்தா. என் இஷ்டப்பட்டவங்க கொடுக்கறது விஷமா இருந்தாலும் குடிப்பேன். நீ எனக்கு பிடிச்ச கூழையை கொடுத்திருக்க, நான் குடிக்க மாட்டேனா?